பார்வதி, எல்லா நகைகளையும் எடுத்து தாம்பளத்துல வைமா, பூஜை நடக்கட்டும். ஆஹா, இதெல்லாம் அதிகார வாரிசா பொறுப்பேத்துக்க போற ஐஸ்வர்யா தான் எடுத்து வைக்கணும். வா ஐஸ்வர்யா, வா, நகையெல்லாம் எடுத்து வை. சரிங்க ஆண்டி. ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ, ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீர்வஷஸ்வமாயுஷ்யமாரோக்யமாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? நான் வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? உனக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் ஐஸ்வர்யாவுக்கு நடக்குது. அம்மாவோட அதிகார வாரிசா நீ வர வேண்டிய இடத்துல ஐஸ்வர்யா வர போற. இதெல்லாம் உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தத்தை கூட ஏற்படுத்தலையா? என் மனசுல துளி கூட வருத்தம் இல்ல மாமா. இன்னும் சொல்ல போனா எனக்கு ஃபங்க்ஷன் நடந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷமா இருப்பேனான்னு எனக்கு தோணல. அம்மா முடிவு பண்ணி செய்யற எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சரியா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்களே மாமா. உன்னை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல பார்வதி. முதல்ல நீ சுந்தரா மாமாக்கு பிறந்த பொண்ணு தானே கன்ஃபியூஷனா இருக்கு. உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட சந்தேகம் வரும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. நான் எதுவும் தப்பா சொல்லி, நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அதிகாரம், கௌரவம் இதெல்லாம் சர்வ சாதாரணமா விட்டு கொடுத்துட்டு சாதாரணமா இருக்கிற உன்னுடைய பண்பு பக்குவத்தை பாக்குறப்போ சுந்தரா மாமா மாதிரி சாதாரண தந்தைக்கு பிறந்த பொண்ணா என்னால ஒண்ணு பார்க்கவே முடியல. ஒரு மகான் மாதிரி சித்தர் மாதிரி இருக்கக்கூடிய ஞான தந்தைக்கு பிறந்த பொண்ணாதான் உன்னை என்னால பார்க்க முடியுது. மாமா போதும், உங்களை இப்படியே விட்டா நீங்க விடியற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதனால முதல்ல பாலை குடிங்க. ஏய் குடிங்க. சரி போதும் மாமா, சரியா? நான் தூங்க போறேன். நீங்க தூங்கினாலும் சரி தூங்கலனாலும் சரி. சரியா? சரி போ. வாங்க மாமா, நான் தூங்குறேன்ப்பா. போதும் மாமா, தூங்குங்க. நீ தூங்கு. நீ தூங்குற அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும். சரி, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் தூங்குறேன். இந்த வாரிசு விழாவுக்கு தகுதியான ஆளு நீதான். ஆனா இத உனக்கு கொடுக்காம ஐஸ்வர்யாவுக்கு கொடுக்க அகிலா நினைக்கிறேன். நீ வேணும்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கலாம். ஆனா அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும் நீதான் அதுக்கு தகுதியான ஆளுன்னு. அதனால இன்னைக்கு குலதெய்வம் கோயில்ல ஐஸ்வர்யாவுக்கு நடக்க இருக்கிற அந்த வாரிசு விழா பாதியிலேயே தடப்பட்டு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அது முழுசா நடக்காது. ஏப்பா இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணமா பேசல, நடக்க போற உண்மையே சொல்றேன். இல்லப்பா, அந்த கடவுள் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். கடவுள் என்னையும் அகில அம்மாவையும் கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நானும் அம்மாவும் சேர்ந்து ஐஸ்வர்யா அம்மாவுக்கு இந்த வாரிசு விழாவை நல்லபடியா முடிச்சிட்டு தான் மறு வேலையை பாப்போம். சரிம்மா, இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிய, அதனால ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? என்ன பந்தயம் சொல்லுங்க. ஒருவேளை இந்த வாரிசு விழா நல்லபடியா நடந்து முடியாம தடங்கள் ஏற்பட்டு நின்னு போச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ என் பொண்ணுன்ற உண்மைய நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நீ என்கிட்ட வாங்கி இருக்கிற உறுதிமொழிய வாபஸ் வாங்கிக்கணும். அது எப்படிப்பா வாபஸ் வாங்க முடியும்? ஒரு பெத்த அப்பாவா இருந்து நீங்க எனக்கு செய்யாம போன அத்தனை கடமைகளுக்கும் பதிலா இந்த ஒரே ஒரு வாக்குறுதியை தான் கொடுத்திருக்கீங்க.
அத போய் வாபஸ் வாங்க சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமா படுதாப்பா? நீங்களே சொல்லுங்க. எதுக்காக பயப்படுற? நீ தானே சொன்ன ஈஸ்வரன் கைவிட மாட்டான்னு. அப்ப பந்தயத்தை ஒத்துக்கோ. ஆ, சரி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா நாங்க விழாவை நல்லபடியா நடத்தி முடிச்சு நீங்க ஒருவேளை தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் உன்னை பத்தி என் வாயை திறக்கவே மாட்டேன். சரி, பாத்துடலாம் கடவுள் யார் பக்கம் இருக்காருன்னு. சரி. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சாரி மேடம், அது சிறுமலை கோவில்ல காணா போன நகைகளை இந்த வழியா கார்ல கடத்திட்டு போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதனாலதான் எல்லா காரையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க காரையும் செக் பண்ணு மேடம். மிஸ்டர் ஈஸ்வர், எனக்கு புரியுது. நீங்க தாராளமா உங்க டியூட்டியை செய்யுங்க. எல்லா கார்ஸையும் நீங்க தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நாங்க எல்லாருமே ஃபேமிலியா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சடங்குக்காக. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அதை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா எங்க டயத்துக்குள்ள நாங்க அங்க போய் சேர்ந்துருவோம். ஓகே மேடம். கான்ஸ்டபிள்ஸ், அந்த காரை செக் பண்ணுங்க. எல்லா காரையும் செக் பண்ணுங்க. மேடம், இந்த பெட்டியை கொஞ்சம் திறக்கணும் மேடம். நாங்க திறந்துட்டோம், நீங்க பாத்துக்கோங்க. மேடம், இந்த நகைகள்லாம் இதெல்லாம் எங்க ஆதிக்கடவூர் பரம்பரை நகைங்க. இத குலதெய்வம் கோவில்ல வச்சு பூஜை பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கோயில்ல காணாம போனதும் பழங்கால நகைகள் தான். இந்த நகைகள்லாம் கோயில் நகை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனாதான் நான் உங்களுக்கு இந்த நகைகள்லாம் திருப்பி கொடுக்க முடியும். மிஸ்டர் ஈஸ்வர், சரி, நீங்க சொன்ன மாதிரியே நகையை எடுத்துட்டு போங்க. ஆதி, நீ கூட போற. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா கிராஸ் வெரிஃபிகேஷனையும் முடிச்சிட்டு நல்ல நேரத்துக்குள்ள 11 o'clock நீங்க நகையை திருப்பி கொடுக்கறீங்க. ஆதி, எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீ கூடவே அந்த நகையை எடுத்துட்டு வர. நாங்கெல்லாம் கோவிலுக்கு போறோம், அங்கேயே வெயிட் பண்றோம். சரிம்மா, அப்ப நீங்க கோயிலுக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். மாமா, நானும் வரேன். போ பார்வதி, போய் சீக்கிரமா வர பாருங்க. மிஸ்டர் ஈஸ்வர், 11 மணிக்குள்ள இந்த பெட்டி என் கைக்கு வந்து சேர்றது உங்க பொறுப்பு மட்டுமே, புரிஞ்சுதா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பெட்டி நாங்க 2 பேரும் கை வச்சா மட்டும்தான் திறக்கும். அத மூடாம பாத்துக்கிறது உங்க பொறுப்பு தான். அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நாங்க வந்துதான் ஓபன் பண்ணி கொடுக்கணும். நீங்க ஓபன் பண்ண முடியாது. ஓகே மேடம், பெட்டி லாக் ஆகாம இருக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் மேடம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். கான்ஸ்டபிள் சார், பெட்டி அடியா. யோ, வந்து பெட்டியை தூக்கியா.
மாமா என்ன மாமா பண்றது? இரு, நான் கஜேந்திரன் கால் பண்ணிட்டு வரேன். ஹலோ. சொல்லுங்க சார். கஜேந்திரன், நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தப்போ செக் போஸ்ட்ல எல்லார் காரையும் போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. என்னாச்சு சார்? சிறுமலை கோயில்ல காணாம போன நகை எல்லாம் திருக்கழங்குன்ற ரோட்ல போற கார்ல எடுத்துட்டு போறதா யாரோ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்காக அந்த வழியா வந்த நம்ம காரையும் சோதனை போட்டாங்க. அப்போ அம்மா கார்ல இருந்த போசான நகை பெட்டி ஓபன் பண்ணி பார்க்கும்போது காணாம போன கோயில் நகை மாதிரியே இருக்குன்னு ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. எந்த ஸ்டேஷனுக்கு சார்? திருக்கழங்குன்ற ஸ்டேஷன். நீங்க உடனே பார்வதி, நான் சொல்லல வாரிசு விழா நடக்காது. ஈஸ்வரன் என் பக்கம் தான் இருக்கான். என்ன அப்படி பாக்குற? அந்த இன்ஸ்பெக்டர் பேரை பாரு பாரு. அந்த ஈஸ்வரன் ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு உதவி பண்ணா இன்னொரு ரூபத்துல வந்து எனக்கும் உதவி பண்ணுவாரு. சரியா? சரி. ஏய் அமைதியான்றல எதுக்கு வழி மறைக்கிறீங்க? வண்டி எடுங்கப்பா. யோ என்ன ஏரியால வேகமா வந்துட்டு இருக்க? யாரு? நான் வேகமா வந்துட்டு இருக்கேனா? ஆமா. நான் வேகமாலாம் வரல, வண்டி எடுங்க. ஆமா வேகமா தான் வந்த, வழி விட முடியாது. எங்கயா போற? யோ, நான் ஈஓயா, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதுக்கு என்னப்பா? யாருன்னு தெரியாம பேசாதீங்க, புரியுதா? என்ன வண்டி எடு. வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு சீல போட்டுட்டியா? யோ உங்கள தப்பு என்னன்ற? ஆபீசர்னா ஓவர் ஸ்பீட்ல வச்சியா? என்ன பிரச்சனை சார்? நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன் சார், வண்டியை குறுக்க விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒண்ணு கேட்கல. யாரியா நீங்க? எதுக்கு என்ன வழி மறிக்கிறீங்க? வழியை விடுங்கயா, நான் அவசர வேலையா போய்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்காம எங்க கூட வந்தா உன் உயிர் மிஞ்சம். இந்த இடத்துலயே உன் கழுத்து அறுத்து. எப்படி வசதி? நான் புள்ள குட்டிக்காரன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க சொன்னபடி நான் கேக்குறேன். வா அப்ப வண்டியில வண்டியில ஏறு. ஏத்து. சரியா? வண்டியில ஏறு. ஓயாடா நடா. சரி சரி. மாமா, பூஜைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம நகை கொண்டு போய் சேர்த்தாகணும். புரியுது பார்வதி, எனக்கும் டென்ஷனா தான் இருக்கு. கஜேந்திரன் கால் பண்ணிருக்கேன்ல, வந்துருவாரு. வெயிட் பண்ணலாம். இன்ஸ்பெக்டர், ம்? பூஜைக்கு நேரம் ஆகுது. நீங்க நகைப்பெட்டியை திறந்து ஒவ்வொரு நகையா எடுத்து பாருங்க. அது சாமி நகையா இல்ல ஜமீன் பரம்பரை நகையான்னு உங்களுக்கே தெரியும் சார். ஆமா சார், பழங்காலத்து நகைங்கிறதுனால நீங்க கோயில் நகைன்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பீங்க. இதுல இருக்கிற நகைகளோட டிசைன், டெக்கரேஷன் எல்லாமே கோவில் நகையில இருந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். வேணா திறந்து பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. சாரி சார், என்னால அங்க என்ன சொல்ல முடிஞ்சதோ அதை தான் இங்கேயும் சொல்ல முடியும். பொதுவா கோயில் நகைகளும் ஜமீன் நகை மாதிரி தான் ரொம்ப பழசா இருக்கும். அந்த காலத்துல எத்தனையோ ராஜாக்கள், ஜமீன்தார்கள் எல்லாம் தங்களோட பரம்பரை நகைகளை அப்படியே எடுத்துட்டு போய் கோவிலுக்கு தான் தானமா கொடுத்திருக்காங்க. அதனால கோயில் நகைக்கும் ஜமீன் நகைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். கோவில் ஈஓக்கு போன் பண்ணிருக்கேன், அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது காணாம போன முருகன் கோவில் நகையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் கோவில் நகை இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். மாமா, ஆ, கோவில் ஈயோ எப்ப வருவார்னு நமக்கு தெரியாது.
லேட் ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதனால நீங்க கஜேந்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்க. அவர் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டா அதை காட்டிட்டு நம்ம நகையை எடுத்துட்டு போலாம்ல. நான் ஃபோன் பண்ண நேரத்துக்கு இந்நேரம் கஜேந்திரன் வந்திருக்கணும் பாருங்க. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கறேன். சார், நான் டிரைவர் பாபு பேசுறேன் சார். பாபு, கஜேந்திரனுக்கு கால் பண்ணா நீங்க அட்டன் பண்றீங்க? கஜேந்திரன் எங்க? சார், நாங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஓவர்டேக் பண்ணுச்சு. மரத்துல மோதி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்னது, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். சரி, கஜேந்திரனுக்கு என்னாச்சு? எப்படி இருக்காரு? சார், அவருக்கு எந்த ஆபத்து இல்லை சார். அடிபட்டு மயக்கமா இருக்காரு. ஆம்புலன்ஸ் இப்பதான் வந்துச்சு சார். ஆஸ்பத்திரி போறோம் சார். டாக்குமெண்ட் ஃபைல் கார்ல தான் சார் இருக்கு. சரி, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட பேசி ஹாஸ்பிட்டல் வர சொல்றேன். நானே பேசிட்டேன் சார். வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஃபைல கொடுத்தீங்க வர சொல்லுங்க. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர், நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க. எங்க பரம்பரை நகன் ப்ரூவ் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வரப்போ எங்க மேனேஜரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பேரலா கோயில் நகையா இல்லையான்னு செக் பண்ணி சொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருந்த ஈஓட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த 2 சம்பவமும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இந்த 2 சம்பவத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு தோணுதா அது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த 2 சம்பவங்கள்லயும் யாரோ ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு எதிராக ஏதோ சதி நடக்குது சார். எங்களுக்கு பிசினஸ் எதிரிகன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலரா எங்க அம்மாக்கு. எங்க அம்மாக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு அதை தடுத்து நிறுத்துறத கொஞ்சம் பேர் முழு நேர வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற எதிரிகள்ல யாரோ ஒருத்தர் செஞ்ச வேலை தான். ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அம்மா நடத்துற இந்த வாரிசு விழாவை தடுத்து நிறுத்துறதுக்காக யாரோ சதி பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நகைப்பேட்டை எங்ககிட்ட ஒப்படைக்கலன்னா கூட பரவாயில்ல. நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு எங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வாங்க. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நகைப்பெட்டியை வாங்கிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க நகையை எடுத்துக்கிட்டு நாங்க எப்ப நிரூபிக்கிறோமோ அப்ப எங்களுக்கு திருப்பி கொடுத்தா போதும் சார். நீங்க சொல்றது நடைமுறைக்கு கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லாத விஷயம். சந்தேகத்தின் பேர்ல ஸ்டேஷனுக்கு வந்த இந்த நகைய கோயில் நகை இல்லைன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட என்னால இங்க இருந்து நகர்த்த முடியாது. நான் வீட்ல இருந்து கிளம்பும் போது ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நடக்க போற இந்த வாரிசு விழா நல்லபடியா நடக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டு வந்தேன். நாங்க நகையோட வந்துருவோன்னு அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான எந்த வழியும் தெரியல. அவ்வளவு தூரம் ஹோமம் நடத்தி பூஜை பண்ணி வீட்ல இருந்து கொண்டு வந்த பரம்பரை நகையெல்லாம் ஸ்டேஷன்ல முடங்கி கிடக்கிறதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? ஆதிக்கடவுர் அதிகார வாரிசா ஐஸ்வர்யா அம்மா வரக்கூடாதுங்கிறது விதியா, இல்ல வந்துடக்கூடாதுன்னு யாராவது செய்யற சதியா? சதியாதான் இருக்கும்னு என் மனசு சொல்லுது. அந்த சதியை முறியடிச்சு நகைகளை இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க நீதாமா எனக்கு துணையா இருக்கணும். உன்னால முடியலன்னா வேற யாரால முடியும்? சார், ஒரு நிமிஷம். சொல்லுமா, என்ன வேணும்? அவசரமா உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. என்னமா சொல்ற? எங்கிட்ட அப்படி என்ன அவசர உதவி எதிர்பார்க்கற? பழைய காலத்து விஷயத்தை பத்தி என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியும்னு கான்ஸ்டபிள் சொன்னதை நான் கேட்டேன். அதை வச்சுதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு நான் முடிவு பண்ணேன். காணாம போன சிறுமலை கோயில் முருகன் நகையா இருக்கலாங்கிற சந்தேகத்துல எங்க குடும்பத்துக்கு சொந்தமான நகைப்பட்டியை இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அது எங்க நகைதான்னு நாங்க அடிச்சு சொல்றோம். ஆனா இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டேங்கிறாரு. இது பாருமா, அவர் அவரோட சொந்த பிரச்சனைக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. விடுங்க சார், உதவி வேணும்னு கேட்டாங்க, முடிஞ்சா செய்ய போறேன். இல்லன்னு சொல்ல போறேன். நீங்க சொல்லுங்கம்மா. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சார், அப்பதான் உங்களுக்கு புரியும்.
சார் இதுதான் சார் எங்களோட பரம்பரை நகைப்பெட்டி. இதை நீங்க உங்க பரம்பரை நகைன்னு சொல்லிட்டீங்க. அதனாலதான் அண்ணாமலை சார் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை அவர் செக் பண்ணிட்டு உங்க பழைய நகைன்னு சொன்னா நான் அதை உடனே ஏத்துக்கிட்டு நகைப்பெட்டி உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்னு நினைச்சிடாதீங்க. அண்ணாமலை சார் நகையை பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, அதை மறந்துடாதீங்க. இன்ஸ்பெக்டர், நாங்கள் அண்ணாமலை சார்கிட்ட இது எங்களோட பரம்பரை நகைன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் யார், எங்கள் பரம்பரை என்னன்னு எதுவுமே சொல்லியே. ஆனால் அதை கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிற அண்ணாமலை சாரே கண்டுபிடிச்சி சொல்லிட்டாருன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தானே. அதை வச்சு ஈஸியாக நிரூபிச்சிடலாமே. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த காலத்து ஜமீன்தார்கள்லாம் இப்படிதான் நகையை செய்வாங்க. அதுக்கப்புறம் இது எந்த ஜமீனோட சேர்ந்ததுன்னு பார்த்தா ஆதிக்கடவுர் ஜமீனோட முத்திரை இதுல இருக்கு. அதனால இது எல்லாமே ஆதிக்கடவுர் ஜமீனுக்கு சொந்தமான நகைங்க தான். சார், இதை நீங்க கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா? நான் சொல்லல சார், இதுல இருக்கிற ஆதிக்கடவுர் முத்திரை சொல்லுது. 100% ஆதிக்கடவுர் ஜமீன் நகைங்க தான் இது, சந்தேகமே இல்ல. சார், ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ. எங்களுடைய ஆதிக்கடவுர் பரம்பரை முத்திரை இந்த நகையில இருக்கிறது இப்பதான் சார் எங்களுக்கே தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே. நான் ஆதிக்கடவுர் ஜமீன் நகைகளை பார்க்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அது நடந்திருக்கு. ஓ, ஈஸ்வரன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். சுந்தரம் ஐயா, வா அந்த பக்கம் பாரலாம். சரி. சுந்தரம், சொல்லுங்க. பார்வதிக்கு ஒரு போனை போட்டு கொடு. போடுப்பா. ஆதி, என்னாச்சு? ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டியா? ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்களா? அம்மா, இப்பதான் ஸ்டேஷன் வெளியே வந்து உங்களுக்கு கால் பண்றேம்மா. அப்படியா? ஐயோ, என்னவோ ஏதோ நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆதி. நல்ல வேளை. இந்தாங்க. சுந்தரம் ஐயா, நீ போய் அந்த கடையில கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கிட்டு வா, சாப்பிடலாம். போப்பா. சரியா? அப்பா, சொல்லுங்கப்பா. என்னம்மா, ஈஸ்வரன் நகர விடாம கட்டி போட்டு வச்சிட்டாரா? என்ன சுந்தர அப்பா போன்ல இருந்து அப்பா பேசுறாரு? நீங்க நம்பின ஈஸ்வரன் எங்களை நகர விடாம உட்காரதான் வச்சாரு. ஆனா நான் நம்பின ஈஸ்வரன் அண்ணாமலைங்கிற பேர்ல வந்து எங்களை காப்பாத்தி நகைப்பெட்டியும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படியா? என்னம்மா சொல்ற? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அந்த அண்ணாமலை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளராக இருக்க போய் தான் அவர் சொன்னதை இன்ஸ்பெக்டரால தட்டி கழிக்கவே முடியல. நம்ம தெய்வம் நம்மளை கைவிடல. அந்த ஈஸ்வரனோட திருவிளையாடல் இருக்க, அப்பப்பா எப்ப யாரு பக்கம் சாய்வார்னு யாராலையும் சொல்ல முடியாதுமா. ஆனா ஒண்ணு, நான் சொன்ன மாதிரி நான் பந்தயத்துல ஜெயிக்கும் போது பந்தயத்தோட விதிமுறைகளை நீ மறந்துடக்கூடாது. என்னது? இதுக்கப்புறமும் நான் தோத்துருவேன் நீங்க நம்புறீங்களாப்பா? ஏன் நம்ப கூடாது?
இப்பதானே சொன்னேன் ஈஸ்வரனோட திருவிளையாடலை பத்தி. இப்போ உன் பக்கம் சாஞ்சிருக்கிற ஈஸ்வரன் நீ கோயிலுக்கு வந்ததும் அப்படியே என் பக்கம் சாஞ்சிருவார். வந்து பாரு, நீ தெரிஞ்சுப்ப. நீங்க பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்கப்பா. நடக்க போறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. நான் நேர்ல வந்து பேசுறேன், போனை வைங்க. நம்மள பாக்குற வரைக்கும் அம்மா கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பரம்பரை நகையெல்லாம் அம்மா கையில நீங்க கொடுக்கும் போதுதான் அம்மாவுக்கு நிம்மதியா இருக்கும். நான் கொடுக்கும்போது இல்ல, நீ கொடுக்கும்போதுன்னு சொல்லு. நீ தான் நகைப்பட்டியை மீட்டு கொடுத்துருக்க. உன்னாலதான் நகைப்பட்டி இவ்வளவு சீக்கிரமா நம்ம கைக்கு வந்திருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு பார்வதி. நம்ம எப்படியும் அரை மணி நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போயிடலாம். மாமா, என்ன சொன்னீங்க நீங்க? நகைப்பெட்டிய நான் மீட்டு கொடுத்தனா? நான் எங்க மாமா மீட்டு கொடுத்தேன்? கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்ல நேரம்னு சொல்ற மாதிரி சரியான நேரத்துல அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் வந்ததுனால்தான் நமக்கு நகைப்பெட்டி திரும்ப கிடைச்சிருக்கு. நீ போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டதுனாலதான் அம்மன் அவரை அமுச்சு வச்சிருக்கா. யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு சக்தி உன்கிட்ட இருக்கு பார்வதி. அதனாலதான் அம்மன் உன் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அவர் உடனே அமுச்சு வச்சிருக்கா. யானைக்கு தன்னோட பலம் தெரியாதுங்கிற மாதிரி உன்னோட பலம் என்னன்னு இன்னும் உனக்கு தெரியல. இன்னைக்காவது தெரிஞ்சுக்கோ. இல்ல மாமா, நகைப்பெட்டி நம்ம கைக்கு வந்ததுக்கு அம்மன் காரணம்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நம்ம குலதெய்வம் காரணம்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அந்த ஈஸ்வரன் அண்ணாமலைங்கிற பேர்ல வந்து மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன மட்டும் காரணம் சொல்லாதீங்க, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. உன்னோட இந்த தன்னடக்கத்தை நீ மத்தவங்கிட்ட காட்டினா பரவாயில்ல, என்கிட்டே காட்டுற பாரு, அதுதான் பார்வதி உன்னை ஒரு தனி பிறவையா காட்டுது. நீ என்னோட மனைவியா கிடைச்சதுக்கு நான் எல்லா ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணிருக்கேன். அகிலா, ஆதி நகைகளோட கிளம்பி வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னேன். போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். அவனை தேடி போன அருண், அவனு என்னன்னு தெரியல. அவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். குருஜி வந்துட்டாரு, என்ன பண்றது? நான் இப்பதானே பேசினேன், பதட்டப்படாதீங்க. அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க குருஜி, ஆல்ரெடி பேசிட்டேன். இப்ப வந்துருவாங்க. மாமா, யார் இவங்களா? உங்களுக்கு எதுவும் அடிப்படல? ஒண்ணும் இல்லையே மாமா. சரி வா, பூஜைக்கு நேரம் ஆச்சு, போலாம். சரி, போலாம். ஐயா, இந்த பக்கம் மெயின் ரோட் போறதுக்கான வழி இருக்க மாதிரி தெரியலையே. உங்களுக்கு வழிதானே, நான் காட்டுறேன். தம்பி, அப்படி என்ன பாக்குறீங்க?
அவ்வளவு சீக்கிரம் உங்க 3 பேரையும் கோயிலுக்கு போக விட மாட்டேன். ஐயா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யாரு கூட வந்தாலு? ஏய் ஏய் ஆத்துமா மறக்காத அகிலாண்டேஸ்வரி, அந்த ஈஸ்வர உத்தரவு இல்லாம நான் எதையுமே பண்ண மாட்டேன். இருந்தாலும் உனக்காகத்தான் இப்ப வந்து கைரேக முத்திரை பதிக்க போறேன். ஆனா என் அப்ப ஈஸ்வரன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். எடுத்து அவர்கிட்ட கொடு, பூஜை பண்ணுங்க. கொடுங்கம்மா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருஜாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல. போன் எடுக்க மாட்டான், என்னமோ வெட்டி வெறிக்கிற மாதிரி. ஹலோ நந்தினி, என்ன ஆச்சு? இவ்ளோ நேரமா போன் பண்ணிட்டு இருக்க, எடுக்காம இருக்க? கொஞ்சம் மூட் அப்செட், அதான் எடுக்க முடியல. மூட் அவுட்டா? என்ன ஆச்சு? அந்த கோவில்ல நடக்க போற அதிகார வாரிசு விழாவை நடக்க விடாம தடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா ஆமா, தடுக்க போறேன்னு சொல்லிட்டு அதை எப்படி தடுக்க போறேன்னு சொல்லாம சஸ்பென்ஸ் வச்சியே. அதான் நீ என்ன பிளான் பண்ண, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு கால் பண்ணேன். அதிகார வாரிசு விழாவுக்கு முக்கியமானது அந்த போஷான போட்டியில இருக்கிற பரம்பரை நகைகள். அத பூஜை பண்ணி அது ஐஸ்வர்யா போட்டுக்கிட்டு தான்
அடுத்த சடங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால முக்கியமான அந்த போஷான பொட்டி நகையை தான் நான் ஏம் பண்ணி பிளான் போட்டுறேன். ஆனா அந்த ஆதியும் பார்வதியும் என் பிளான முறியடிச்சிட்டு அந்த போஷான பொட்டியோட கோவிலுக்கு வந்துட்டாங்க. அதான் நான் சரியான அப்செட்ல இருக்கேன். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நந்தினி, அந்த பெட்டி போலீஸ் கையில போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது உன் பிளானா தான் இருக்கும்னு. சரி, அதனால என்ன, விடு. இப்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? உன் பங்குக்கு நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்ட. இப்ப என் பங்குக்கு நான் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. அகில ஆசைப்படுற மாதிரி ஐஸ்வர்யா அதிகார வாரிசா வராம நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இரு, எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? செஞ்சு முடிச்சிட்டு சக்சஸ் ஆனதும் வெற்றியோட உனக்கு கால் பண்றேன். பை. இருங்க, நான் வரேன். எப்படியாவது இதை நிறுத்தணும். அம்மா, எருமை எருமை, எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? நான் என்ன பேசுறேன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? ஐயோ, ஒட்டெல்லாம் கேக்கல அத்த. உங்களுக்கு பாதுகாப்பா தள்ளி நின்னுட்டு இருந்தேன். நீங்க இப்ப பேசுனது காத்து வாக்குல காதுல வந்து விழுந்துச்சு. ஐஸ்வர்யா அதிகார வாரிசா வராம இருக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் நான் எல்லா பிளானும் செய்யணுமா? வாய மூடிட்டு நில்லு. ஏமா, இவனை அடிச்சது யாருமா? நான் தான் அடிச்சேன். என்ன விஷயம்? எதுக்காகமா அடிச்சீங்க? அப்படி என்னமா அவன் தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணானா? ஏன் அது அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே? இங்க பாருங்க, இவ என் அண்ணன் பொண்ணு. அவ பாட்டுக்கு ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா, இவன் அவ கிட்ட வந்து அவ கைய புடிச்சு இழுத்து, பாக்குறதுக்கு நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க, ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு திமிரு இருக்கும் இவனுக்கு. ஏன்டா இப்படி பண்ணு நியாயம் கேட்க வந்த என்னையும் எதிர்த்து பேசுறான். நான் சும்மா விட்டுருவேனா? ஏதோ இந்த ஊர்க்காரங்கிறதுக்காக ஒரே ஒரையோட அனுப்பி வச்சேன். இதே வேற எங்கேயாவது நடந்திருந்தா ஒத்த கை ஒத்த கால் வாங்கியிருப்பேன். ஜாக்கிரதை. இந்த பொண்ணை பார்த்து இவன் செம்ம கட்டேன்னு சொன்னானா? ஆமா, நாட்டுக்கட்டேன்னு சொன்னா. முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னானா? உண்மையை சொல்லுமா, இவன் வாயால இந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னானா? அட, திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அவன் வாயால தான் சொன்னா. அதனாலதான் நான் அடிச்சேன். இங்க பாருங்க, சும்மா இங்க நின்னு வளவளன்னு பேசிட்டு இருந்தீங்க, ஊர் பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். ஆளுக்கு ஒன்னா விழும். ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த பூஜை எங்க பூஜை தான்? அங்க நிக்கிறவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தான்? என்ன பண்ணுவீங்க? பூஜையை நடக்க விடாம தடுப்பீங்களா? எங்க எல்லாரையும் கோயிலை விட்டு வெளியே அனுப்புவீங்களா? பண்ணிடுவீங்களா? முடியுமா? வாங்க வாங்க வாங்க, பாத்துக்கலாம். நிறுத்துமா. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, வாய் கூசாம உங்களால எப்படிமா பொய் சொல்ல முடியுது? யாரு யாரு பொய் சொல்றாங்க? நாங்க பொய் சொல்றோமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா உங்க ஒரு கோயில் தானே, உள்ள வாங்க, சூட ஏத்தி சத்தியம் பண்றேன். அட, வாய மூடுமா. அவன் வாய் பேச முடியாதவன்மா. ஐயோ, ஓமையா. அத்த, என்னத்த உங்க பிளான் இப்படி சொதப்பிடுச்சு? ஏய், ஆனா ஆகட்டும்டி, ஏன் புலம்புற? அடுத்த பிளான் அத்தை கிட்ட ரெடியா இருக்குல்ல. புது பிளானா? அத்த, அதுவாது ஒர்க் அவுட் ஆகுமா? வாய கழுவுடி முதல்ல, எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அந்த பிளான்ல இந்த இடமே எப்படி அதிர போகுதுன்னு. என்னத்த சொல்றீங்க? அத சொல்ல முடியாதுடி, பார்த்தா உனக்கே தெரியும். வா காட்டுறேன். இங்க பாத்தியா, இதுக்கு பேர் தான் பாஸ்பரஸ். பத்தி தொக தொகன்னு எரியிற பாஸ்பரஸ். இத கொஞ்சம் அப்படியே தடவி விட்டு
எல்லாம் அபசகுனமா போச்சுன்னு சொல்லி விழாவை அப்படியே நிறுத்திடுவாள்ல. என்ன பண்ற அத்தை? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அத்தை. அரைச்சி எழுந்துரு முதல்ல. ஐயோ அத்தை, நீங்க வேற மாதிரி யோசிச்சிருக்கீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அத்தை. போதும், நிறுத்து. இப்ப எனக்கு எந்த பாராட்டும் வேணாம். என்னப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? இந்த கடலை தின்னுட்டு அப்புறம் போய் காஃபி குடி, உடம்புக்கு தெம்பா இருக்கும். எனக்கு தேவையில்லை, நீங்களே சாப்பிடுங்க. ஏன் என் மேல கோபமா? என்கிட்ட பேச பிடிக்கலையா? நான் இன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கேன். விரதமா? எதுக்கு? ஐஸ்வர்யா அம்மா அடுத்த அதிகார வாரிசா ஆகணும், அதுக்காக தான். அப்ப இந்த ஜென்மத்துல பச்சை தண்ணி கூட குடிக்க போறதில்ல, அப்படித்தானே? இந்தாங்கம்மா, மாலையை போட்டுக்க சொல்லுங்க. இந்த ஐஸ்வர்யா, அருண், ஐயா, இதை என்னால பார்க்க முடியலைங்க ஐயா. இந்த அங்கீகாரம் உங்க பொண்ணுக்கு கிடைச்சிருக்கணும் ஐயா. இந்த அலங்காரத்துல பார்வதியை நாம பார்த்திருக்கணும். அதுக்கு நீங்க மனசு வைக்காம போயிட்டீங்களே ஐயா. கவலைப்படாத சுந்தரம், இப்ப கூட எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஐஸ்வர்யாவால ஆதிக்கடப்பர் பரம்பரையோட அதிகார வாரிசா ஆக முடியாது. பரம்பொருள் அதுக்கு வழி விடாது. ஐயா, இதுக்கப்புறமா என்ன நம்ப சொல்றீங்களா? நீ நம்பித்தான் ஆகணும் சுந்தரம். இப்ப ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு புது அதிகார வாரிசா வரப்போற ஐஸ்வர்யா தன் கணவர் அருணோட சேர்ந்து அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. முறைப்படி கல்யாண சடங்கு செஞ்சு முடிச்சு வேப்ப மரத்துக்கு தாலி கட்டும் போது எல்லாரும் அட்சதை போட்டு வாழ்த்தணும். பூசாரி புடவை வேட்டிய அம்மா கிட்ட. சரிங்க ஐயா. அம்மா, சாமி, அட்சதை எல்லாருக்கும் கொடுங்கம்மா. சரிங்க சாமி. அம்மா, ஓம் சிவாயே நமஹ. என்னப்பா நீங்க என்கிட்ட வச்ச பந்தயம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? பந்தயத்தோட விதிமுறை என்னன்னு ஞாபகப்படுத்தணுமா? நீங்க பந்தயத்துல தோத்து போயிட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க பெரிய சித்தரா இருந்து என்ன பிரயோஜனப்பா? ஈஸ்வரன் உங்க பக்கம் இல்லையே. நான் தான் ஈஸ்வரனோட செல்ல பொண்ணா இருக்கேன். ஈஸ்வரன் என்ன கைவிட மாட்டாரு. இந்தாங்க அட்சதைய புடிங்க. சின்னையா வேப்ப மரத்துக்கு தாலி கட்டினதும் அட்சதை போட்டு வாழ்த்துங்க. எனக்கு வேணாம். ஓகே, பரவாயில்ல. நீங்க ஒரு ஆள் அட்சதை போடலனா சின்னையாவும் ஐஸ்வர்யாமாவும் ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டாங்க. இல்ல, யாருமே அட்சதை போட்டு அவங்கள வாழ்த்த மாட்டாங்க. ஏன்? நீ ஈஸ்வரனோட செல்ல பொண்ணா இருந்தும் இன்னும் அவரை புரிஞ்சுக்காம இருக்கேமா. கடைசி நேரத்துல ஒரு ட்விஸ்ட் அடிச்சு ஆட்டத்தை கடைச்சி போடுறதுல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. நீ வேணா பொறுத்திருந்து பாரு யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. பாக்குறேன். சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்தமால்ய சோபே திரிபுவன போதிகரி பிரசீத மக்கியம் வாங்கிக்கோ. பகவதி ஹரிவல்லபே மனோக்யே. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி.
எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம மிகச் சிறப்பா கல்யாண சடங்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மா ஐஸ்வர்யா கையில பரம்பரை வாழை எடுத்து கொடுத்து தன்னோட அதிகார வாரிசா அங்கீகரிச்சு ஏத்துக்க போறாங்க. நாம் எல்லாம் இறைவனால படைக்கப்பட்ட சாதாரண மனுஷங்க. சில நேரம் அத மறந்துட்டு நம்மள படைச்ச இறைவனையே சோதிச்சு பார்க்கிறோம். அதோட விளைவுதான் இது. இறைவனுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணும்போது இப்படித்தான் நடக்கும். மெய்ஞானத்தை விட விஞ்ஞானம் தான் பெருசுன்னு நினைக்கிற முட்டாள்தனம் தான் இதுக்கெல்லாம் காரணம். சம்பிரதாயத்தை மீறி பெரிய மருமகளை விட்டுட்டு சின்ன மருமகளுக்கு விழா எடுக்கிறது தப்புன்னு ஆரம்பத்தில் இருந்தே என் மனசு உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கான தண்டனைய இறைவன் இப்ப காட்டிட்டான். நினைச்சு பாருங்கம்மா, மழையோ புயலோ இல்லாம மொட்டை வெயில் அடிக்கும் போது எந்த மரத்திலேயாவது இடி விழுந்திருக்குன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா இப்ப விழுந்திருக்கு. இதுக்கு மேலையும் இந்த சடங்கை நீங்க நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது இறைவனுக்கும் உங்க முன்னோர்களுக்கும் நீங்க செய்யற துரோகமாதான் இருக்கும். சரிங்கம்மா, நான் வரேன். ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்காக தான் இதுக்கு சம்மதிச்சேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இதுல விருப்பமே இல்லை. பந்தயத்துல நான் தான் ஜெயிச்சேன். உண்மையை அகிலா கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஏற்கனவே அம்மா ரொம்ப வேதனையில இருக்காங்க. என்னது வேதனைப்படுறாங்களா? அந்த வேதனைக்கு நான் மருந்து போட போறேன். சொன்னா கேளுங்க, சொல்லாதீங்க. ஐய, இப்ப பாரு வேடிக்கை. அகிலா, இப்ப நான் மட்டும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். எதுவும் நம்ம கையில இல்ல அகிலாண்டேஸ்வரி. இறைவன் ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சா அதை அவன் போக்கிலேயே விட்டுறணும். நாம அதை தடுத்து நிறுத்த பார்த்தா இப்படித்தான் நடக்கும். வந்த வேலை முடிஞ்சுதா? கிளம்புங்களே. இங்க நிக்காதீங்க.